நேயர்களுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட்ல ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்பொனி வந்து லண்டன்ல வெற்றிகரமா அரங்கேறி சாதனை படைச்சிருக்கு. லண்டன்ல இது அரங்கேறும்போது ராஜா சார் என்ன பேசினார்? அந்த தருணங்கள் எப்படி இருந்தது? மக்கள் சிம்பொனிய எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? அது தவிர்த்து வேற ஏதாவது ஆச்சரியங்கள ஒரு விருந்தா இளையராஜா சார் அவர்கள் குடுத்தாரா? என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து சரியான நபர்கிட்ட இருந்து வாங்கணும். இது யாருன்னா, இது எல்லாத்தையுமே அந்த அரங்கத்துல அவர்களுடைய மேடைக்கு பக்கத்துல இருந்து பார்த்த ஒருத்தர்கிட்ட தான் நம்ம பேசப் போறோம். திரு சுரேஷ்குமார் அவர்கள். இவரு லண்டன்ல மியூசிக் ரிலேட்டடா பிஎச்டி பண்ணியிருக்காரு. சோ அவர்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. சார் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிம்பனி அந்த விஷயங்களுக்குள்ள போகுறதுக்கு முன்னாடி, உங்கள பத்தின ஒரு அறிமுகம் ஃபர்ஸ்ட் நீங்க வியூவர்ஸ்க்கு சொல்லிடலாம். ஓகேங்க. நான் வந்து எப்பயும் போல எல்லாரும் மாரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு, ஐடி வேலைக்கு போனவன் தான் நானும். ஸோ இனிஷியலி இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் யுகேல வேலை செய்ய வந்தேன். அப்ப இனிஷியலி ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு 4, 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு, தென் ஐ குவிட் மை ஜாப் அண்ட் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் மை மாஸ்டர்ஸ் டிகிரி. மாஸ்டர்ஸ் முடிஞ்ச உடனே ஐ ஸ்டார்ட்டட் மை பிஹெச்டி. மை பிஹெச்டி பார்த்தீங்கன்னா, இசை சம்பந்தமான பிஹெச்டி தான். பட் ஆனா இசைய வந்து டெக்னிக்கலா, ஃபார்மல், ஸ்ட்ரக்சரலா அனலைஸ் பண்ற மாரி பிஹெச்டி கிடையாது. இசை பத்தின ரிசர்ச் இல்லாம, இசை அனுபவம் பத்தின ரிசர்ச். ஆடியன்ஸ் வந்து இந்த மாரி ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் கான்சர்ட்ஸ் எல்லாம் பார்க்க வரும்போது, என்ன மாரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது? எஸ்பெஷலி ஃபில்ம் மியூசிக் கான்சர்ட்ஸ், ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் கான்சர்ட்ஸ் இதெல்லாம் இங்க நெறைய நடக்குது. ஏன்னா, அவங்க இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஊக்குவிக்க பார்க்குறாங்க. அவங்கலாம் நெறைய கிளாசிக்கல் மியூசிக் கான்சர்ட்ஸ் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்காக ஃபில்ம் மியூசிக்லாம் நெறையா சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க வர இளைஞர்கள்லாம் இந்த ஃபில்ம் மியூசிக்ல இருந்து என்ன கத்துக்கிறாங்க? அவங்களால கிளாசிக்கல் மியூசிக் வீட்டுக்கு போய் திருப்பி கேட்க முடியுதா? ரசிக்க முடியுதா? இத பத்தின ஆராய்ச்சி தான் நான் கடைசி ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன் ராயல் காலேஜ் ஆஃப் மியூசிக்ல. அது முடிச்சுட்டு இப்போ இண்டிபெண்டன்ட்டா அந்த ரிசர்ச் அப்படியே நான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் தென் பேரலலி என்னோட ஐடி ஜாப் நடந்துட்டு இருக்கும் போதே ஜஸ்ட் ஒரு ஹாபியா கேஷுவலா நான் வந்து ஒரு பிளாக் ஆரம்பிச்சு அதுல வந்து இசையை பத்தி அப்போ தமிழ் ஃபில்ம் மியூசிக் 2003 2004 நான் சொல்றது நான் பிளாக் ஆரம்பிச்சது. அப்போ வார வாரம் மாசம் மாசம் வர தமிழ் ஃபில்ம் மியூசிக் ஆல்பம்ஸை வந்து ரிவ்யூ பண்றது. அதுக்கப்புறம் ஸ்லோலி ரிவ்யூஸ் தாண்டி பின்னணி இசை மேல என்னோட ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. தமிழ் சினிமால இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோட ஆர்வம் வந்து கூடிக்கிட்டே போச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கான மெயின் காரணம் வந்து இளையராஜா அவர்கள். அதனால பேக்ரவுண்ட் ஸ்கோர் டாட் காம்னு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி டிவிடி படத்தோட டிவிடி எல்லாம் வாங்கி அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எடிட் பண்ணி கலெக்ட் பண்ணி கிளிப்ஸ் எல்லாம் போடுறது அதை அனலைஸ் பண்ணுறது அதை பற்றின ஆர்டிகல்ஸ் எழுதுறது இப்படியே வந்து ஒரு பல வருஷமா இது என்னோட ஜாப் மட்டும் இல்லாமல் ஒரு வீக்கெண்டு ஈவினிங்ஸ் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் இதை ஒரு ஹாபியாக நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸ்லோலி இட் பிகேம் சச் அன் அப்சஷன் தட் ஸ்லோலி இட் கைண்ட் ஆஃப் டர்ன் இன் டு மை ப்ரொஃபஷன். அதுலேருந்து தான் என்னோட பிஹெச்டி ரிசர்ச்சுக்கான ஐடியாஸே எனக்கு வந்தது. ஸோ அது அப்படியே இப்போ என்னோட ஃபில்ம் மியூசிக் பற்றின ஆராய்ச்சியும் பின்னணி இசை பற்றின ஆராய்ச்சியும் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் பற்றின ஆராய்ச்சியும் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்கை வந்து ஆடியன்சஸ் எப்படி அணுகுறாங்க எப்படி அதை அனுபவிக்கிறாங்க அதை பற்றின ஆராய்ச்சியும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தருவாயில இளையராஜா வந்து ஒரு சிம்பனி பண்ணி அது இங்க அரங்கேற்றியது அதை வந்து என்னால பார்க்க முடிஞ்சது ஒரு பெரிய என்ன சொல்றது ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். கரெக்டா எல்லாமே கூடி வந்தது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அவரோட ஹவு டு நேம் இட் ஆல்பம் நத்திங் பட் வித் ஆல்பம் அண்ட் தென் திருவாசகம் ஆரட்டோரியோ இதனோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது எல்லாமே நான் வந்து போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டே இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அந்த வரிசையில இதுவும் நடந்தது எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் ஃபார் மீ. ஆல்சோ பர்சனலி இங்க ஒரு 10 வருஷமா நான் இருக்கிறதுனால இங்க நிறைய நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கான்சர்ட்ஸ் எல்லாம் போவேன். மோட்சார்ட், பாக், பீத்தோவன் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கான்சர்ட் ஹால்ஸ்ல எப்பயுமே நான் ஒரே ஒரு ஆள் தான் வந்து ப்ரௌன் ஸ்கின்டா இருப்பேன். நம்ம ஊர் ஆளா இருப்பேன். சுத்தி பார்த்தா எல்லாருமே வேற ஆளுங்களா இருப்பாங்க. எப்பயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆக்வர்டா இருந்துட்டே இருக்கும். அந்த காரிடார்ல நடந்து போகும்போது சம்டைம்ஸ் ஈவன் பீப்புள் ஸ்டேர் அட் யூ லைக் ஹூ இஸ் திஸ் ஹூ இஸ் திஸ் பர்சன் ஹூ டசன்ட் பிலாங் ஹியர்ன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா நேத்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிம்பனி கான்சர்ட்டுக்கு போகும்போது சுத்தி நம்ம ஆளுங்க இந்தியர்கள் தமிழர்கள் இருந்துட்டு நம்ம இளையராஜாவோட மியூசிக் ப்ளே பண்ணி கேட்கும்போது ஓகே ஐ ஹவ் கம் ஹோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி பயங்கர உணர்வுபூர்வமான ஒரு அனுபவமா இருந்தது நேத்து.
நம்ம இந்த அ டிக்கெட்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணலாம். டிக்கெட்ஸ்ல எப்படி வாங்க ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் இந்த அனவுன்ஸ்மென்ட் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? டிக்கெட்ஸ் நான் ஆக்சுவலி இந்த அனௌன்ஸ்மென்ட் கேட்டப்போ, ஆஃப் கோர்ஸ் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். இளையராஜா அவர் வந்து அவரே ட்வீட் போட்டிருந்தாரு. ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி நானு 30 நாள்ல ஒரு சிம்ஃபனி எழுதி முடிச்சிருக்கேன். அது கூடிய விரைவில நீங்க எல்லாம் கேட்பீங்க அப்படிங்கும்போது, ரொம்ப அது ஒரு பல வருஷ கனவு அவரோடதுன்னு எனக்கு தெரியும். என்னோட என்ன மாரி பல இளையராஜா ரசிகர்களோட கனவும் கூட அவர் இந்த மாரி ஒரு சிம்ஃபனி இசை செய்யணும். அத நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் சிம்ஃபனி அ 90கள்ல நடந்து அது நம்மளால கேட்க முடியாம போயிடுச்சு. ஸோ இப்ப அது நடக்குது. அத அவர் வந்து செஞ்சுட்டாரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் அது முடிஞ்சோன லண்டன்ல பிரீமியர் நடக்க போகுதுன்றத விட இன்னும் என்னோட எக்ஸைட்மென்ட் ஜாஸ்தியாயிடுச்சு. ஐயோ! ஏதாவது வேல வந்து நம்ம போக முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருந்தது. வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். எப்ப டிக்கெட் ஓப்பன் பண்ண போறாங்க? எப்ப டிக்கெட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க? எப்ப நம்ம வாங்க போறோம்? அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் தென் ஆன்லைன்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐ ஜஸ்ட் இட் வாஸ் அன் இமிடியேட் டெசிஷன். ஐ ஜஸ்ட் புக் த டிக்கெட். அ இந்தியால இருந்திருந்தாலுமே நான் ஒரு வேள ஐ வுட் ஹவ் டிராவல்ட் ஆல் தி வே டூ லண்டன் டூ அட்டெண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ டிக்கெட் புக் பண்ணிட்டு அம் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டே. டிக்கெட் புக் பண்ண நாள்ல இருந்து. நீங்க இந்த ஹாலுக்கு நீங்க எப்போ போனீங்க சார் நேத்து? போறப்போ எப்படி இருந்தது? எங்களுக்கே நெறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அந்த ஹாலுக்கு வெளியில இளையராஜா அவர்களுடைய பேர்லாம் அதுல இருந்தது. இங்கருந்து கரெக்ட். பார்க்கிறப்போ ஒரு மாரி பூரிப்பா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க போறப்போ அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது வெளிய? ஆக்சுவலி இன்ட்ரஸ்டிங்லி நான் அந்த ஏரியால தான் நான் ஒரு 5 வருஷமா வாழ்ந்திருக்கேன். அந்த வென்யூ இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடக்கிற தூரத்தில தான் என் வீடே இருந்தது. அங்க நான் தங்கியிருந்தேன். நான் எவ்ரிடே அந்த வென்யூவ கடந்து தான் போவேன். பஸ் பிடிக்க, ட்ரெயின் பிடிக்கலாம். அங்க நெறைய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வருவாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டோட நேம் எல்லாம் அந்த மேல எழுதியிருக்கும் அந்த மார்க்கில. நெறைய தடவ நான் அத வந்து கவனிச்சிருக்கேன். பட் ஆனா நான் ட்விட்டர்லயே போட்டேன் நேத்து. என்னைக்குமே வந்து நான் இளையராஜாவோட பேர வந்து அந்த ஹால் முன்னாடி அந்த பேர பார்ப்பேன்னு நான் யோசிச்சே பார்த்ததில்ல. ஸோ அதுவே வந்து அந்த பேர் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாவும், பெருமிதமாவும் இருந்தது. இளையராஜா அவர்கள் எப்ப வந்தாரு? சிம்பனிக்கு முன்னாடி, பின்னாடி அவரோட அசைவு ஏதாவது கவனிக்க முடிஞ்சதா? எப்படி உணர்ந்தீங்க அவர அந்த பார்க்கிற மொமெண்ட்ல? அது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. ஏன்னா, இங்க யூசுவலி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கான்சர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஈவன் இஃப் இட் இஸ் அ கம்போசிஷன் பை அ லிவிங் கம்போசர் யூசுவலி மேல வரமாட்டாங்க. ஸோ ஓகே. அன்லெஸ் அதர்வைஸ் கம்போசரே கண்டக்டராவும் இருந்தா, மேபி தே வில் பி ஆன் ஐ மீன் தே டெஃபினெட்லி ஹேவ் டு பி ஆன் த ஸ்டேஜ் டு கண்டக்ட் தி ஆர்கெஸ்ட்ரா. பட் அதர்வைஸ் அவங்க வந்து கீழயே தான் மக்களோட மக்களா ஆடியன்ஸா முன்னாடி ரோல உட்கார்ந்து பார்ப்பாங்க. நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? இளையராஜா மேல இருப்பாரா? இல்ல கீழ இருப்பாரா? ஏன்னா, சென்னையில ஹவ் டு நேம் இட் நத்திங் பட் வின் கான்சர்ட்லாம் போகும்போது அவர் மேலேயே வரல. கம்ப்ளீட்டா பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில அவர கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அவர் வந்து பேசினாரு. அந்த மாரி இங்க நடக்குமா? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா இங்க அவர் ஆரம்பத்திலேயே அவர வந்து மேல வர சொல்லி, அ அவருக்குன்னு தனியா ஒரு சீட்டு ஸ்டேஜ்ல போட்டு, அவர் கண்டக்ட் பண்ணாட்டியும், அவரு முழுசா கம்ப்ளீட்டா என்டயர் கான்சர்ட்டுக்கும் அவர் மேல தான் உட்கார்ந்திருந்தாரு. அவரு இ இ அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண அவரு கையில ஒரு அவர் ஃபுல் ஸ்கோர் வச்சிருந்தாரு அவர் கையில எழுதின நோட்ஸ் எல்லாம். அத ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. பேஜ் திருப்பி திருப்பி அடுத்து இது வாசிக்கிறாங்க, இது வாசிக்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அவர் ஃபுல்லா ஸ்டேஜ்ல இருந்தாரு. ரொம்ப குறைவா தான் பேசினாரு. இன்ஃபாக்ட் எனக்கு சடனா கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன அவ்வளவா அவரு ஏதோ இன்ஃபாக்ட் கேட்டாங்க அங்க ஹோஸ்ட் பண்ணவங்க கேட்டாங்க, "நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல. மியூசிக் பேசுன்ற மாரி இது பண்ணி செய்கை குடுத்துட்டு வாசிக்க சொல்லிட்டாரு ஆரம்பத்துல. எவ்வளவு நேரம் அந்த சிம்பனி வாசிக்கப்பட்டது? சிம்ஃபனி வந்து 45 மினிட்ஸ் லாங். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா, ஆர்டர் ஆஃப் த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இனிஷியலி இளையராஜாவோட மியூசிக் அந்த சிம்ஃபனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷாஸ்டகோவிச்ன்னு ஒரு கம்போசர் இருக்காரு. ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கம்போசர். அவரோட ஃபெஸ்டிவல் ஓவர்ச்சர் அப்படின்ற ஒரு பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வாசிச்சாங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் லாங் தான். அது வந்து ஜஸ்ட் டூ வார்ம் அப் தி ஆர்கெஸ்ட்ரா அண்ட் ஜஸ்ட் டூ ஷோ த ஃபுல் பவர் ஆஃப் தி ஆர்கெஸ்ட்ரா டு தி ஆடியன்ஸ். அது ஒரு நல்ல கிராண்ட், பிரிஸ்க், எனர்ஜெட்டிக், ஃபாஸ்ட், லைவ்லி பீஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு வாசிச்சுட்டு, அது ஒரு மாரி நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ற மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த ஷாஸ்டகோவிச்சோட பீஸ வந்து வாசிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சிம்ஃபனி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து இந்த 2 பீஸ் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹால்ஃப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இளையராஜாவோட காம்போசிஷன் 3 இன் 1 ஒண்ணு இருக்கு. அதாவது வெறும் 3 நோட்ஸ் வச்சே அவர் கம்போஸ் பண்ண ஒரு பீஸ் இருக்கு.
அது பல வருஷம் முன்னாடியே வந்தது. அத வந்து ஒரு சிம்ஃபானிக் இன்டர்பிரிட்டேஷன் இங்க வந்து திருப்பி ப்ளே பண்ணாங்க. ஒரு புது வெர்ஷன், புது வேரியேஷன். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இளையராஜாவோட பாடல்களோட தொகுப்பு. அ ராஜா ராஜனிந்த ராஜா அந்த பாட்டு, அண்ட் தென் வந்து ம் அ பூவே செம்பூவே, அதுக்கப்புறம் வந்து கண்ணே கலைமானே, அப்புறம் இன்னொரு பாட்டு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. இது 3ம் சேர்த்து ஒரு ஒரு கம்பைலேஷனா வந்து கம்ப்ளீட்டா ஒரு அதுவும் அகைன் வந்து இது வந்து சிம்ஃபனிக் ஆர்கெஸ்ட்ராக்கு இந்த பாட்டு ஒத்து போகுமா அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா அத வந்து பியூட்டிஃபுல்லா அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. புதுசா நம்ம ஒரிஜினல் சாங்ல கேட்காத சில விஷயங்களும் இருந்தது. ரொம்ப அழகா, ரொம்ப அடர்த்தியா அந்த பாடல்களோட கம்பைலேஷன் இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இளையராஜாவோட பின்னணி இசை. குரு அப்படின்ற ஒரு மலையாள படத்துல வந்து, அவர் வந்து அந்த படத்துக்கே வந்து அவர் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு தான் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துல இருக்க காம்போசிஷன் தான் லேட்டர் மியூசிக் மெஸ்ஸையான்னு ஒரு ஆல்பம் வந்தது. அதுலயும் அதையே திருப்பி ரீயூஸ் பண்ணியிருப்பாரு. அத வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டில ஒரு சிடில அந்த அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நம்மளால கேட்க முடியும். அத வந்து கம்ப்ளீட்லி சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா வந்து முன்னாடியே சென்னையில ஒரு கான்சர்ட்ல பண்ண மாரி, ஷூபர்ட்டோட அன்பினிஷ்ட் சிம்ஃபனின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்ஃபானிக் ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மென்ட் அது. அதுக்கு மேல இதயம் போகுதே பாட்டு வந்து எப்படி அந்த சிம்ஃபனி எப்படி வந்து அவர் வந்து இதயம் போகுதே பாட்ட வந்து கம்போஸ் பண்ண ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படின்னு அவர் முன்னாடியே ஒரு கான்சர்ட்ல அந்த ஷூபர்ட்டோட பீஸையும் வாசிச்சு, அதுக்கு மேல இதயம் போகுதே பாட்டையும் பாடி நமக்கு ஆல்ரெடி அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காரு. அத திருப்பி இங்க வந்து ப்ராப்பரா ஒரு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவோட இளையராஜாவே பாடுனாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஷூபர்ட்டோட பீஸ் வாசிச்சாங்க. அவங்க வெறும் பீஸ் மட்டும் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், இளையராஜா வந்து இதயம் பகுதியே சாங்க வந்து அந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து பாடுனாரு. அது ஒரு டைம் தான் வந்து இளையராஜாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓ! ஆ சூப்பர். அந்த நான் ஒரு ஆமா. வீடியோ எங்க கிளிப்பிங் நெறைய Twitterல போயிட்டு இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க. அந்த சர்ப்ரைஸ்ல வந்த விஷயம் தானா இது? ஆக்சுவலி அது செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே சர்ப்ரைஸ் தான். இது எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம சிம்ஃபனி 45 மினிட்ஸ்ன்னு தெரியும். ஆனா யூசுவலி கான்சர்ட்ஸ் எல்லாம் 90 மினிட்ஸ் லாங். ஸோ அதனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னதான் வாசிக்க போறாங்கன்னு தெரியலையே மீதி 45 மினிட்ஸ்க்குன்னு. நான் என்ன நெனச்சேன்னா, கம்ப்ளீட்டா அவரோட பேக்கிரவுண்ட் கோர்வையெல்லாம் எடுத்து சேர்த்து ஒரு கம்பைலேஷனா வாசிப்பாங்கன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். இந்த மாரி ஹே ராம், ஹிந்தி படம் லஜ்ஜா, இல்ல கேப்டன் பிரபாகரன் இதெல்லாம் நெறைய அவரோட சிம்ஃபானிக் அரேஞ்ச்மென்ட்ஸ் நெறைய படத்துல அவரோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு 45 மினிட்ஸ் கம்பைலேஷனா கிராண்டா இருக்கும்னு நெனச்சேன். பட் ஆனா தே மேட் இட் லைக் வெரி வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் பீசஸ் இந்த செகண்ட் ஹாஃப். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஷூபர்ட் இதயம் பகுதியை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 3 இன் 1 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் தென் ராஜா ராஜனிந்த ராஜா சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா இட்ஸ் அ வெரி பெப்பி பாப் சாங். இல்லைங்களா? ஸோ அத வந்து நம்ம சிம்ஃபானிக் அரேஞ்ச்மென்ட்ல நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாரி செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லா வந்து நம்ம எதிர்பார்க்காததா தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில சிம்ஃபனியோட சிம்ஃபனியில ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. 3 மூவ்மெண்ட் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஃபாஸ்ட்டா, லைவ்லியா இரு 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 இருந்தது. அத திருப்பி வாசிச்சாங்க. ஃபைனல் என்கோர்ன்னு சொல்லுவாங்க இங்க. அத திருப்பி இன்னொரு தடவ வாசிச்சாங்க. ஸோ அதோட செகண்ட் ஹால்ஃப் வந்து முடிஞ்சது. ஸோ செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே சர்ப்ரைஸ் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த சிம்பனி இசைக்கப்பட்ட போது, அந்த ஆடிட்டோரியம் எப்படி இருந்தது? ஆடியன்ஸ்லாம் எப்படி அத ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? ஆ கிளாப்ஸ் எப்படி எ இருந்தது? ஆ ரொம்ப சரியா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அ அதுக்கான இளையராஜா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ, அவர் எப்பயுமே ஆர்கெஸ்ட்ரா இந்த மாரி கான்சர்ட்ல பண்ணும்போது சொல்லுவாரு, "அமைதியா கேளுங்க, கேளுங்கன்னு" சொல்லிட்டு. அந்த மாதிரி பொறுமையா, அமைதியா எல்லாரும் கேட்டாங்க. நான் ஆடியன்ஸ் ரிசர்ச்சரா வேற இருக்கிறதுனால, சுத்தி முத்தி நான் கேட்டுட்டு இருந்தாலும், சுத்தி முத்தி எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னதான் பண்றாங்க அப்படின்னு. நெறைய பேரு தொடைய தட்டிட்டு, தலையாட்டிட்டு, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரசிவா ரொம்ப பேரானந்தத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கான்செர்ட் ஃபுல்லா. அண்ட் தென் வந்து அஃப்கோர்ஸ் இங்க வந்து ஒரு ட்ரெடிஷன் என்னன்னா, இப்போ சிம்ஃபனில 4 மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயி, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப் விட்டு, அப்புறம் அடுத்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். யூசுவலி இங்க நெறைய இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கான்சர்ட்ஸ் போறவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரெடிஷன் தெரியும். ஒரு மூவ்மெண்ட் முடிஞ்சு செகண்ட் மூவ்மெண்ட் வரும், 3 மூவ்மெண்ட் வரும், 4த் மூவ்மெண்ட் வரும். அண்ட் ஃபைனலி 4த் மூவ்மெண்ட் முடிஞ்ச உடனே தான் கிளாப் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க வந்து தே கேவ் அஸ் த டைம் டூ அப்ளாட் இன் பிட்வீன். ஒரு மூவ்மெண்ட் முடிஞ்சு அப்ளாஸ் பண்றதுக்கு ஒரு டைம் கொஞ்சம் குடுத்தாங்க. ஸோ பீப்பிள் அப்ளாடட் ஆஃப்டர் எவ்ரி சிங்கிள் மூவ்மெண்ட். எஸ்பெஷலி ஆஃப்டர் 3 மூவ்மெண்ட்
which was it's just incredible, and people just couldn't stop applauding after the third moment. So yeah, the energy was really palpable in the hall, and I could really see இங்கிருந்து பார்க்கும்போது முன்னாடி இருக்க தலைங்கெல்லாம் தெரியுது இல்லை, எல்லாரும் அவ்வளோ ஆனந்தமா ரொம்ப தலையாட்டிட்டு தாளம் போட்டுட்டு ஃபுல்லா அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. இளையராஜா ஏதாவது பேசினாரா அங்க? இளையராஜா அதான் நான் சொல்றேன்ல, இனிஷியலி வந்து அவர பேச சொல்லி கேட்டாங்க. ஆனா சிம்ஃபனி பத்தி எதுவும் பேசல. ஆ ஆனா மக்கள் நெறைய கேட்டாங்க. அ அவர் பேச சொல்லி மக்கள் வந்து கேட்டாங்க. "சார் பேசுங்க, ஏதாவது பேசுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் வந்து இப்படி கை கட்டிட்டாரு ஒரு பாயிண்ட்ல. ஆனா மக்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் வந்து வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ் அப்படின்றது தெரியும் இல்லையா? அதுவும் இளையராஜா ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஹி அ ஹி வாண்ட்ஸ் அஸ் டூ பே அட்டென்ஷன் டு தி மியூசிக் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பீப்பிள் ஆல்சோ ஜஸ்ட் ஸ்டார்டட் லிசனிங் டு மியூசிக். ஸோ அண்ட் தென் வந்து நடுவுல வந்து ஒரு மொமெண்டோ மாரி மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம், கண்டக்டருக்கெல்லாம் ஒரு ஷால் பிரசன்ட் பண்ணாரு. அ அ ஒரு சால்வ வந்து கண்டக்டருக்கு மட்டும் போட்டுனாரு. மத்த எல்லாருக்குமே வந்து அத கிஃப்ட்டா குடுக்க போறோம்னு அனவுன்ஸ் பண்ணாங்க. ஆ ரொம்ப மினிமலா தான் அவர் வந்து இளையராஜா வந்து பேசினாரு. ஆனா மேடையில அவரோட பிரசன்ஸ் த்ரூ அவுட் இருந்தது. அவர் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாவும், ப்ரைடாவும் இருந்தத நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப கிட்ட இல்ல. கிட்ட இருந்தா அவர் கண் கலங்கினாரான்னு கூட பார்த்திருக்கலாம். பட் ஆனா அது எனக்கு தெரியல. பட் ஆனா அவருக்கு ரொம்ப திருப்தியாவும், சந்தோஷமாவும், அ அவரோட இசைய வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராஸ் இன் த வேர்ல்டு வாசிச்சு பக்கத்திலேயே உட்காந்து ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் டெபியூ பெர்ஃபார்மன்ஸ், பிரீமியர் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கிறது அவரோட பல வருஷ கனவா இருந்தது. அது வந்து நனவானது வந்து என்னால தூரமா இருந்தாலும் என்னால அவர் என்ன உணர்றாருன்றது என்னால உணர முடிஞ்சது ஒரு வரைக்கும். அவர் வந்து வணக்கம் சொன்னதும், அப்பப்ப ஏஞ்சி நின்னதும், ஆடியன்ஸோட அப்ளாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விதமும் பார்க்கும்போது, அவருக்கும் சேர்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களோட இந்த சிம்பனி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி 2 கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா, நீங்க இங்கேயே அவரோட கான்சர்ட்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. நத்திங் இன் பட் விண்ட் அந்த கான்சர்ட்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த சிம்பனி எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருந்தது? வேறுபாடு உங்களால உணர முடிஞ்சதா? எப்படி உங்களுடைய தாட்ஸ்? அந்த ஒரு கேள்வி எனக்கே வந்து இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஹவ் டு நேம் இட் அண்ட் நத்திங் பட் வென் 2 கான்சர்ட்டும் நான் சென்னையில அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா, நான் அத அட்டெண்ட் பண்ணும்போது, நான் இந்த 2 ஆல்பமும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவையாவது கேட்டிருக்கேன். எனக்கு அடுத்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வரப்போகுது? அடுத்து என்ன நடக்கப் போகுது? இந்த டென்ஷன் பில்ட் ஆயி எப்ப அது வந்து வெடிக்கப் போகுது? ரிலீஸ் ஆகப்போகுது? அடுத்த சாங் என்ன வரப்போகுது? எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா, தெரிஞ்சும் கேட்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. அ இன்ஃபாக்ட் என்னால கூடயே சேர்ந்து ஹம் பண்ண முடியும். கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமென்டல் பீஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து அது பரிச்சயமா இருக்கும். ஆ இது வந்து நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டூ ஹியர் அன் என்டையர் ஃபுல் லெங்த் இன்ஸ்ட்ருமென்டல் ஆர்கெஸ்ட்ரல் பீஸ் பை இளையராஜா. நம்ம வந்து கேட்கும்போதே நம்மளால எல்லாத்தையும் கிராஸ்ப் பண்ண முடியுமா? எல்லா ஐடியாஸையும் நம்மளால வந்து உள்வாங்கிக்க முடியுமா? எல்லாத்தையும் உடனே அப்சர்வ் பண்ணி அத வந்து அனுபவிச்ச முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேள்வியா தான் இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி திருவாசகம் பார்த்தீங்கன்னா, நான் திருவாசகமோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷன் போயிருக்கேன் சென்னையில. அங்க என்ன பண்ணாங்கன்னா, திருவாசகம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷன்ல ரஜினி, இந்த மாரி நெறைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் வந்து பேச்செல்லாம் பேசினாலும், நடுவுல ஒரு 20 மினிட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, இன்ஃபாக்ட் லைட்ஸ் எல்லாமும் ஆஃப் பண்ணிட்டு, பொல்லாவினியன வந்து ஒரு 20 நிமிஷம் எல்லாரையும் ஜஸ்ட் கேட்க மட்டும் சொன்னாங்க. அப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பொல்லாவினியன் கேட்கிறேன். ஆனா, அது வந்து தடவ கேட்கும்போதே, என்னால அதனோட ஆழத்தையும், அதுல இருக்கிற எல்லா விதமான சந்தோஷங்களையும் இம்மீடியட்டா என்னால உணர முடிஞ்சது. இன்ஃபாக்ட் நான் ப்ளாக்ல கூட எழுதியிருக்கேன். எந்தெந்த பாயிண்ட்ல நான் அழுதேன்றது கூட நான் எழுதியிருக்கேன். அ அந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு அந்த ஒரு ஹோப் இருந்தது. ஓகே நம்ம முன்னாடி கேட்காட்டியும் பரவால்ல. அந்த இசை வந்து நம்மள வந்து தடவ கேட்டாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து அது செய்ய வேண்டிய வேலைய நம்ம மனசுல செய்யும் அப்டின்ற ஒரு ஹோப் இருந்தது. அது முக்காவாசி நடந்தது. நேத்து. பட் ஆனா இந்த டிஃபரன்ஸ் தான். கேட்டுட்டு ஆல்ரெடி கேட்ட மியூசிக்க போய் லைவ்வா கேட்கறதுக்கும், இதுவரைக்கும் முன்னாடி கேட்கவே கேட்காம புதுசா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் லைவ்வா கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐ திங்க் அவங்க சிம்ஃபானிக் ஃபார்ம் இப்ப ஆர்கெஸ்ட்ரல் பீஸ் ஆக்சுவலி சிம்ஃபானிக் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு. தி ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஹாஸ் டு பி இன் சொனாட்டா ஃபார்ம்னு சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தீம் 2 தீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பொசிஷன் டெவலப்மெண்ட் அண்ட் தென் ரீகேபிச்சுலேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கு. செகண்ட் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப லைவ்லியாகவும் இருக்கும். செகண்ட் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ சாஃப்ட் டெண்டர் லிரிக்கல் மெடிடேட்டிவ் ஆல்மோஸ்ட் டெக்சுரல் பீஸ் ஆஃப் மியூசிக்கா இருக்கும். தேர்ட் மூமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் வெரி ஜாய்ஸ் அண்ட் டான்ஸ் மியூசிக்கா இருக்கும். ஃபோர்த் மூமெண்ட் வந்து இட்ஸ் லைக் அன்லீஷிங் த ஃபுல் பவர் ஆஃப் தி ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்மேட் தான் அவர் வந்து இளையராஜா ஃபாலோ பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் அங்கங்க சில சர்ப்ரைசஸ் இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ யூசுவலி ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண மெலடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இத வந்து ஒரு அனாலஜி சொல்லணும்னா, நீங்க வந்து படம் ஃபுல்லா நீங்க மோகன் வரும்போது மனோராகம்ல ஒரு தீம் கேட்டுட்டே வருவீங்க. அது கடைசியில அவங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின்ல திருப்பி மீட் பண்ணும்போது அந்த தீம திருப்பி கிட்டார்ல வாசிச்சு நீங்க கேட்பீங்க. புதுசா இதுவரைக்கும் கேட்காத ஒரு வேரியேஷன் கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு 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 மெலடிய ஃபாலோ பண்ணிட்டே அதனோட பல பரிமாணங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்து அது கடைசியா ஒரு இடம் போய் சேரும். அந்த மாதிரி நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்த மெலடி கடைசி மூவ்மெண்ட்ல வரும்னு நெனச்சேன். ஆனா கடைசி மூவ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஹி ஸ்டார்ட்டட் அ கம்ப்ளீட்லி நியூ மெலடி. இன்ஃபாக்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் மெலடி இன் தி என்டையர் சிம்ஃபனி ஃபோர்த் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது? டிப்பிக்கல் வின்டேஜ் இளையராஜா ரொமான்டிக் மெலடி. ஃபோர்த் மூமெண்ட்ல அவர் எதுவுமே ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல வந்த மெலடி எதுவுமே ரிப்பீட் பண்ணல. ஸோ அவர் வந்து இந்த ரெகுலர் கிராமர் ஃபார்மேட்டை வந்து ஸ்லைட்டா அங்கங்க உடைச்சிக்கிட்டே தான் வந்திருக்காரு. பிளஸ் ஹி ஸ்டில் ஃபாலோட் த என்டையர் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஃபோர்த் மூமெண்ட்ல வராம தேர்ட் மூமெண்ட்ல டான்ஸ் மியூசிக்ல திடீர்னு ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல கேட்ட மெலடி திருப்பி வந்தது. அது கேட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு இடத்துல அது திருப்பி வரும்போது எனக்கு ரொம்ப ஓகே நான் இது வந்து ஃபைனல் மூமெண்ட்ல தான் இது நடக்கும்னு நினைச்சேன். அது இப்பவே நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஐ குட் see that he's trying to do something little different from the usual format, but also still sticking to the grammar. பட் ஆனா என்னன்னா, நான் நெறைய வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கேட்கும்போது, அஃப்கோர்ஸ் நான் ஃபார்மலி மியூசிக்கலி ட்ரெயின்டு கிடையாது. ஸோ என்னால டெக்னிக்கலா அனலைஸ் பண்ண முடியாது. நெறைய கொஞ்சம் டெட் ஸ்பாட்ஸ் இருக்கும். ரொம்ப ஸ்லோவா அங்க என்ன மெலடி நீங்க அந்த மெலடிய கேட்ச் பண்ணி உங்களால திருப்பி அ ஹம் எல்லாம் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு மாரி ரொம்ப அட்மாஸ்பரிக்கா, டெக்ஸ்சரலா போயிட்டே இருக்கும். ஆ சில டைம் நான் ரொம்ப 10 வருஷம் முன்னாடி தூங்கிலாம் இருக்கேன் நான் சிம்ஃபனி கான்சர்ட்ல போயிட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி த்ரூ அண்ட் த்ரூ ரெஸ்ட்லெஸ். அடுத்து, 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 அடுத்து ஐடியா புதுசு புதுசா மெலடி வந்துகிட்டே இருக்கு, விழுந்துகிட்டே இருக்கு. புதுசு புதுசா வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கு. எவ்ரிதிங் திஸ் நாட் அ சிங்கிள் டெட் ஸ்பாட் ஆர் அ டல் மொமெண்ட் இன் த என்டையர் 45 மினிட்ஸ். இட் கீப்ஸ் கம்மிங். புதுசு புதுசா தீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆல்ரெடி நம்ம கேட்ட தீம் புதுசு புதுசா வேரியேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு சேஞ்ச் ஆகி வேற எங்கேயோ போகுது. திருப்பி பழைய இடத்துக்கு வருது. ஆர்கெஸ்ட்ரல் வேரியேஷன்ஸ், த காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்சர்வ் பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் பரவசப்படுறதுக்கும் ஏதா இருந்துகிட்டே இருந்தது 45 மினிட்ஸும் த்ரூ அண்ட் த்ரூ. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே ஒரு உணர்வு வந்து எனக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கேட்டப்ப கூட இது வரைக்கும் வந்ததில்ல. ஒருவேளை ப்ராபப்ளி நம்ம இளையராஜா மியூசிக் கேட்டு பல வருஷமா கேட்டு 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 வளர்ந்ததுனால கொஞ்சம் அவரோட இதெல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா ஓகே இது நம்ம கேட்டிருக்கோம் இது வந்து அவர் பண்ண ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம இமீடியட்டா கிராஸ் பண்ணிக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இட் வாஸ் நாட் அட் ஆல் போரிங். 45 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் இன்னொரு தடவை என்டையர் 45 மினிட்ஸ் வாசிச்சிருந்தாலும் நான் கேட்டிருப்பேன் அதே பரவசத்தோட. அந்த மாதிரி. ஸோ அதுதான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தது. He still followed all the grammar. Of course, technically, there are a lot of musicologists who will tell you exactly how the themes and variations in the motives எங்க யூஸ் பண்ணாரு அதெல்லாம் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை தான் கேட்டிருக்கோம். திருப்பி மறுபடியும் மறுபடியும் கேட்டாதான் அதுக்கு இன்னும் உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து வெளியில வரும். பட் ஆனா இப்போதைக்கு எனக்கு இதுதான் தோணுச்சு. ரொம்ப அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா the complete mood of the symphony was so celebratory and upbeat. ஒரு டார்க் மூடோ ஒரு சேடான மூடோ அது எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இதுதான் உலகம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த உலகம். சந்தோஷமா இருங்கன்னு போய் சொல்ற மாதிரி இருந்தது எனக்கு த்ரூ அவுட். ரொம்ப என்ன சொல்றது? இட்ஸ் வெரி பிளசன்ட், வெரி என்டியரிங், வெரி ஹார்ட் வார்மிங், ஜாயஸ். இன்ஃபேக்ட் சில டியூன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க லிரிக்ஸ் போட்டு பாட்டே பாடலாம். அந்த அளவுக்கு வந்து இமீடியட்லி கேட்சியா இருந்தது. இன்ஸ்டன்ட்லி கேட்சி டியூனா இருந்தது. வெளியில வந்த உடனே நான் இன்னும் வந்து சில டியூன்ஸ் எல்லாம் வந்து மண்டையில தலையை சுத்தி பறவை ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கு. நான் ஹம் பண்ணிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி சில ஃப்ரேசஸ் சில மெலடிஸ்லாம். அந்த மாதிரி நிறைய மெலடிஸ் இருக்கு. என்னன்னா அவர் இதை வந்து ட்ரை பண்ணாலும் ஹி டென்ட் வாண்ட் டு பி
too experimental. He still made it. His mainstream aesthetics is still intact, and he still made it very accessible to many people. ஏன்னா நான் முடிச்ச உடனே இன்டர்வல் டைம்ல நிறைய பேர் அங்க வந்தவங்க கிட்ட கூட பேசினேன். அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கான்சர்ட்டுக்கெல்லாம் போகிற பழக்கம் இல்லாதவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, ஓ இது எனக்கு புரிஞ்சது, என்னால புரிஞ்சுக்க முடியுது, என்னால என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் அதனோட இன்டென்சிட்டி குறையாம, அதனோட கிராமர் வந்து கொஞ்சமும் பாதிக்காம, அதுல இருக்கிற சிம்பனிக்கு இருக்கிற எல்லா அம்சங்களும் இருந்தும், மக்களுக்கு உடனடியா போய் சேர்ற மாரி, அவங்க உடனடியா அதுல இருக்கிற உணர்வுகள் வந்து அவங்கள போய் தாக்குற மாதிரியான ஒரு காம்போசிஷனா இருந்தது. விச் இஸ் வெரி, வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் அண்ட் ஹி ஹஸ் பீன் டூயிங் இட் ஃபார் 50 இயர்ஸ் அண்ட் ஹி டிட் இட் அகைன் எஸ்டர்டே. எந்தவித காம்ப்ரமைஸும் செய்யாமலேயே மக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி ஆமா. இருக்காரு கரெக்ட். அப்படின்னு ஆமா, ஆமா. அது சொல்லும்போதே ஒரு மாதிரி என்ன மொமெண்டா இருந்திருக்கும் போலயே, மிஸ் பண்ணிட்டோம் போலயே அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அந்த 45 இல்ல, மினிட்ஸ். இல்ல. கூடிய சீக்கிரம் எல்லாரும் கேட்க தானே போறீங்க. பட் ஸ்டில் அந்த லைவ் சரி ஓகே ஃபைன். இந்த சிம்பனி வந்து மற்ற சிம்பனி அளவுக்கு ரொம்ப நாள் நினைவுல இருக்குமோ? ஒரு பீத்தோவன் சிம்பனியோ இல்ல மொசார்ட் சிம்பனி அளவுக்கு ரொம்ப நாள் நினைவுல இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமோ? உங்களுடைய பார்வை என்ன? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டூ ஏர்லி டு சே தட். பட் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த மாதிரி பாஸ்டரிட்டி, இந்த மாதிரி லாஞ்சிவிட்டி ஆஃப் அ பீஸ் ஆஃப் மியூசிக் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த மியூசிக். தெர் இஸ் so much த சோஷியோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். அது சுத்தி ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு. இப்ப நம்ம பீத்தோவன், மோட்சார்ட் மியூசிக் எல்லாம் கேட்கறோம்னா, அஃப்கோர்ஸ் எஸ், அந்த மியூசிக்லயே அந்த வீரியம் இருக்கு, அதுக்கான வீரியம் இருக்கு. பட் ஆனா அதுக்கு சுத்தி நிறைய பேர் அதுக்கான வேலை செய்யணும். இதை வந்து திருப்பி திருப்பி வாசிக்கணும்ன்ற ஒரு முனைப்போட அது ஒரு வேலை எடுத்து அதை வந்து திருப்பி திருப்பி வாசிக்கணும். அதுக்கான நிறைய மக்கள் வந்து அது முனைப்போட அந்த ஒரு முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு பீஸையும் வந்து அதை சுத்தி இருக்கிற ஆட்கள், அதை மேனேஜ் பண்றவங்க, அந்த இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை செஞ்சவங்க, யாரெல்லாம் இதுக்கு காரணமா இருந்தாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு பணம் போட்டாங்களோ, அதை வந்து விடாம அதை வந்து எவ்வளோ மக்கள், எவ்வளோ நாடுகளுக்கு, இந்தியர்கள் மட்டும் இல்லாம மற்றவங்களும் வந்து கேட்கிற மாதிரி இதை வந்து பண்றாங்களோ, we can increase the possibility of living it much much longer. பட் அஃப்கோர்ஸ் ஒரு தடவை தான் கேட்டேனாலும் ஐ வில் டெஃபினட், நான் 20 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா திருப்பி கேட்பேன்னு எனக்கு இப்பயே தெரியும். அவ்வளவுதான் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியும். பட் ஆனா ரெஸ்ட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் அபவுட் த சோசியோ கல்ச்சுரல் கான்டெக்ட், த பிஸ்னஸ் அரவுண்ட் இட், எக்கனாமிக்ஸ் அரவுண்ட் இட், இதெல்லாம் தான் வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லாம் வந்து இப்போ பழைய ஆளுங்கள் இதெல்லாம் எப்படி இப்ப திருப்பி வாசிக்கிறாங்கன்னா, அவங்க கம்ப்ளீட் ஃபுல் ஸ்கோர் புக் அவைலபிளா இருக்கும். நீங்க அந்த கம்போசரே வந்து சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணா அதனோட ரைட்ஸை வாங்கி அவங்க பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா எங்க வேணா உலகத்துல எந்த மூலையில வேணா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கலாம். இவங்க அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, இதை ஒரு மியூசிக் பப்ளிஷிங் கம்பெனி கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு, இந்த மாதிரி இதுதான் ஃபுல் ஸ்கோர், நீங்க வந்து யூ கேன் லைசன்ஸ் இட், யூ கேன் கிவ் த ரைட்ஸ் ஃபார் தி ஆர்கெஸ்ட்ராஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் டு பர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதை வந்து ப்ராப்பரா இதை ஃபார்மலைஸ் பண்ணி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இப்ப நிறைய இப்போ சோஷியோ கல்ச்சுரல் கான்டெக்ட் வச்சு பார்க்கும்போது இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். இப்போ ராயல் ஆல்பர்ட் ஹால்லயே பாகுபலி படம் போட்டு பாகுபலியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க டைவர்சிட்டி, இன்க்ளூஷன் ஒரு பெரிய கான்செப்ட் இங்க இருக்கு. ஆர்ட்ஸ் வந்து வெறும் வந்து ஒயிட் மியூசிக் மட்டும் கேட்காம பல கல்ச்சர், பல எத்னிசிட்டிஸ் இருந்து வர மியூசிக்கை வந்து நம்ம வந்து ப்ராப்பகேட் இது பண்ணணும், மக்களை கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு they are actually looking for these kind of pieces. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குன்னு தெரிய வைக்கணும். அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குன்னு நம்ம வந்து இப்போ அந்த நியூஸ் தெரியணும், அவங்களை இதை கேட்க வைக்கணும். Then definitely I'm sure there will be so many orchestras around the world wherever Indians are living, they will want to buy the licensing to perform and then they will perform it. கண்டிப்பா அது இன்னும் நிறைய ரீச்சும் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, ஆமா. நிறைய பேர் போய் சென்றடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க பிரபலங்கள் யாராவது பார்க்க முடிஞ்சதா? உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலங்கள், முகங்கள் அந்த மாதிரி யாராவது? இல்ல, நான் சில ட்விட்டர்ல தான் சில பேர் டைரக்டர் பால்கி வந்திருந்தாருன்னு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. பட் யுவன் சங்கர் ராஜா அங்க இருந்தாரு, நான் பார்த்தேன். கார்த்திக் ராஜா இருந்தாரு. பட் ஆனா எல்லாமே இது நான் ட்விட்டர்ல பார்த்தது தான். அங்க ஹால்ல வந்து பெருசா யார் முன்னாடி உட்காந்துருக்கான்னு பார்க்க முடியல சரியா. ஸோ அதனால வந்துட்டு தெரியல. ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா ட்விட்டர் இப்போ ஃபாலோ பண்ணாதான் தெரியும் யாரெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் போஸ்ட் போடுவாங்கல்ல எப்படியும். அவங்க போயிருந்தாங்கன்னா இதை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்?
வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஆடிட்டோரியம்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா உள்ள இருந்த ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க? அதாவது பார்க்க முடிஞ்சதா? அவங்க ஃபேஸ்லயா? இல்ல அவங்க ஒரு மாரி கிளாப் பண்ணி செலிப்ரேட் பண்ணதுலயோ, அந்த மொமெண்ட்ட நீங்க அப்சர்வ் பண்ண முடிஞ்சதா உங்களால? சிம்பனி முடிஞ்ச அப்புறம் கேட்கிறேன். கண்டிப்பா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய சிரிப்போட தான் வெளில வந்தாங்க. ரொம்ப திருப்தியா வெளில வந்தாங்க. ஏன்னா நெறைய பேரு பல உலகத்துல இருந்து, பல மூலையில இருந்து வந்திருக்காங்க. வெறும் யுகே மக்கள் மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்களே இந்தியால இருந்து தே டிராவல்ட் ஆல் தி வே ஜஸ்ட் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் இல்லையா? இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகன்ட் மொமெண்ட். இத மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப தொலைவுல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிம்பனி மட்டும் இல்லாம, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பல பாடல்கள், சினிமா பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இதெல்லாமும் வாசிச்சது. பிளஸ் இளையராஜாவே ஸ்டேஜ்ல த்ரூ அண்ட் த்ரூ இருந்தது. அவர் இதயம் போகுதே பாடுனது சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட. இந்த மாதிரி நெறைய சர்ப்ரைசஸ்கள் அடுத்தடுத்து இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப திருப்தியா, ரொம்ப சந்தோஷத்தோட எல்லாம் வெளியில வந்து ரொம்ப நேரம் இன்ஃபாக்ட் அந்த ஆடிட்டோரியம் இருக்கிறவங்க எல்லாம் வெளில போங்கன்னு தொரத்துற அளவுக்கு எல்லாம் அங்க நின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க இசைய பத்தி. நானும் அங்க நின்னுட்டு இருந்தேன். அவங்க தொரத்துற வரைக்கும் நான் உள்ளே நின்னுட்டு பேசிட்டு இருந்தேன் மத்தவங்க கிட்ட. திருப்பி வெளியில வந்தும் தொடர்ந்து சிம்பனிய பத்தியும், மத்த பீசஸ் பெர்ஃபார்ம் பண்ணத பத்தியும் நாங்க கன்டினியூஸா பேசிட்டே இருந்தோம். அப்புறம் எல்லாம் ட்ரெயின், பஸ் பிடிக்கணும். டைம் ஆயிடுச்சு. வேற வழியில போயே தான் ஆகணுன்ற ஸ்டேஜ் வர வரைக்கும் நின்னு பேசிட்டே தான் இருந்தோம். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப ஆ முழு திருப்தியோட தான் வந்து வெளியில போனாங்க. ரொம்ப சந்தோஷமா, ஆ ரொம்ப பெருமிதத்தோட கம்ப்ளீட் த்ரூ அவுட் தி பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இளையராஜா அவர்களுடைய ஒரு பெஸ்ட் அச்சீவ்மென்ட் அப்படின்றத இத சொல்லலாமா? கண்டிப்பா. அ ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் இட்ஸ் த கிளாசிக்கல் மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டி ஆல்சோ ஹேஸ் டு அக்செப்ட் திஸ் ஆஸ் அ சிம்ஃபானிக் பீஸ். அது வந்து நடக்குமா? அது வந்து வி ஹேவ் டு சி. ஏன்னா நான் என்ன ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீட் ப்ராப்பர் இப்ப கார்டியன் அந்த மாரி மேகசைன்லாம் இங்க இருக்கு. நெறைய இந்த மாரி ஆர்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. கிளாசிக்கல் மியூசிக் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்தாங்களா? அவங்க இத கேட்டாங்களா? அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா நமக்கு இளையராஜாவ தெரியும். அ அவங்கலாம் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே வுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இளையராஜாஸ் மியூசிக். அவங்க என்ன நெனச்சாங்க? அ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் திஸ் இஸ் அ லைக் இஸ் அ எனக்கு என்னன்னா, இந்த அச்சீவ்மென்ட்லாம் அவரால பண்ண முடியுன்றது எனக்கு பல வருஷமா தெரியும். அது எப்பயாவது நடந்தே ஆகணும். அது வந்து ஏன் நடக்காம இருந்ததுன்னு தான் கேள்வி இவ்வளவு நாளா இருந்தது. ஓகே, இப்ப நடந்துருச்சுன்ற ஒரு ரிலீஃப் இருக்கே தவிர, ஓ! இது ஏதோ அவர் புதுசா பண்ணிட்டாரு. இது அவரால இதுவரைக்கும் செய்ய முடியும்னே நமக்கு தெரியாதே. இதெல்லாம் இவர் பண்ணுவாரா? அப்படின்ற ஒரு ஆச்சரியம்லாம் கிடையாது. ஓகே, இது இவரால 20 வருஷம் முன்னாடியே இது இவரால செஞ்சிருக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்பம் அமையாம இப்ப கடைசியில அவருக்கு அதுக்கான சந்தர்ப்பமும் அமைஞ்சு, நேரமும் அமைஞ்சு, காலமும் அமைஞ்சு, அதற்கான ஆரோக்கியமும் அவருக்கு இருந்து, அவரும் இங்க வர முடிஞ்சு, அத வந்து நடத்தி முடிச்சதுக்கான ஒரு திருப்தி இருக்கு. அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹோல்சம் எவ்ரிதிங் புட் டுகெதர் இட் இஸ் ரியலி அண்ட் ஆல்சோ ஆஃப் ஹிஸ் ஏஜ் அவரோட காக்னிட்டிவ் ஹெல்த், அவரோட பிசிக்கல் ஹெல்த், அது அந்த அந்த வீரியம், அந்த கலைக்கான அப்சஷன், அ இது வந்து புதுசா ஏதாவது ஒண்ணு ஐ மீன் இத நடத்தியே தீரணுன்ற ஒரு அ ஒரு உத்வேகம் அதெல்லாம் அவருக்கு இன்னும் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் இல்லையா? நம்ம 40 வயசுலயே, 35 வயசுலயே சோர்ந்து போயிடுறோம். என்னடா அடுத்து என்ன பண்றது? அப்படியே காலத்த தள்ளிடுறோம். போயிட்டுருக்கோம். பட் ஆனா எனக்கு நேத்திருந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஐ அம் ஓவர் எக்ஸைட்டட் அண்ட் ஓவர் எமோஷனல். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன நம்ம இன்னும் என்னதான் இவரு 85 வயசுல இவரு இது பண்றாரு. நம்ம இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம இன்னும் ஒழுங்கா முனைப்போட இன்னும் நெறைய வேலை செய்யணுன்ற ஒரு உத்வேகம் தான் வந்திருக்கு இது பார்த்த உடனே. அங்க கான்டக்டர் ஏதாவது பேசினாங்களா ராஜாவ பத்தி? இல்ல மியூசிஷியன்ஸ் ஏதாவது பேசினாங்களா? இந்த சிம்பனி பத்தி ஏதாவது தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஆன் ஸ்டேஜ் இல்ல ஆஃப் ஸ்டேஜ் ஏதாவது சம்திங்? இல்லங்க. ஆக்சுவலி ஒரு கேமரா க்ரூ வந்து எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. கான்செர்ட் முடிஞ்ச உடனே. நானும் அவங்க அவங்க என்கிட்டயும் கேட்டாங்க. இப்போ இந்த சினிமா முடிஞ்ச உடனே வந்து ரிவ்யூ கேட்கறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேமரா க்ரூ வந்து எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சவுண்ட் பைட் குடுத்தேன். அந்த மாதிரி நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ். அதுல ப்ராபப்ளி மியூசிஷியன்ஸும், கண்டக்டரும் பேசியிருக்கலாம். தெரியல எனக்கு. பட் ஆனா ஸ்டேஜ்ல அவங்க எதுவும் பெருசா பேசல. ஆனா ஆல்ரெடி நம்ம வந்து மிக்கல் சாம்ஸ் வந்து அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோல அவர் ஆல்ரெடி அந்த ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணத பத்தியும், இளையராஜாவோட காம்போசிஷன் பத்தியும், அவங்க மியூசிஷியன்ஸ்க்கு சேலஞ்சஸ் பத்தியும் அவர் ஆல்ரெடி ரொம்ப தெளிவா அந்த வீடியோல பேசியிருக்காரு. பட் ஆனா இங்க ஸ்டேஜ்ல அவர் எதுவும் பேசல. ஒரு ஹோஸ்ட் தனியா இருந்தாரு.
அவர் வந்து இந்த மாரி ஒவ்வொரு பீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. பட் ஆனா கண்டக்டரோ, அதர் மியூசிஷியன்ஸோ அவங்க ஸ்டேஜ்ல எதுவும் பேசல. ப்ராபப்ளி ஐ திங்க் இத ரெக்கார்ட் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியல என்டையர் கான்சர்ட்ட. அ ப்ரொஃபஷனலி ரெக்கார்ட் பண்ணாங்களா? என்னால எதுவும் கேமரா க்ரூ எதுவும் பார்க்க முடியல. பண்ணாங்களான்னு தெரியல. ப்ராபப்ளி பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க மேபி தே வுட் ஹவ் டன் சம் இன்டர்வியூஸ் வித் மியூசிஷியன்ஸ் அண்ட் கண்டக்டர். கடைசியா ஒரு கேள்வி. சிம்பனி பார்த்தாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குலாம் போயிட்டு படுத்து தூங்கும்போது எப்படி உணர்வு இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஜர்னி லாங்கரா இருந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருந்தது எனக்கு. பட் ஆனா நான் சொன்ன மாதிரி என் மண்டைக்குள்ள அந்த 45 நிமிஷத்துல அங்க 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 ஒரு இந்த வானத்துல நட்சத்திரம் மின்ற மாதிரி திடீர்னு பளிச்சுன்னு ஒண்ணு மின்னி மறையும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேஸ், மெலோடிக் ஃப்ரேஸஸ், ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ரல் மொமெண்ட்ஸ் வந்து 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 போச்சு. இன்ஃபாக்ட் சரியா தூங்கவே இல்ல. ஒரு அரை தூக்கத்துல தான் இருந்தேன். த்ரூ அவுட் ஒரு மாரி எக்ஸைட்டடாவும் இருந்தேன். அ திருப்பி திருப்பி இத வந்து மெலோடிஸ் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தேன். Twitterல எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் நெறைய போஸ்ட் போட்டுட்டு இருந்ததுனால, எப்படி இருந்தது? என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் நான் கான்செர்ட்ட விட்டு வெளில வரலன்னு வச்சுக்கோங்களேன். அதே அங்கேயே இருக்கிற உணர்வுல தான் இன்னும் நான் இருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் ஆகும்னு நெனைக்கிறேன் வெளில வரதுக்கு. ஓகே சார். உங்களோட இந்த நேரத்துக்கு மத்தியில உங்களோட இந்த அழகான எக்ஸ்பீரியன்ஸ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ்ல எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பார்வைக்கும், கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச்.